படிக்க வச்சுட்டேன், பிள்ளைங்க இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி பேசுதுங்கன்னு பயம் வருது. கரெக்டாக? பைபிள் என்ன சொல்லுது? நரை முடி வரை உன்னை நான் தாங்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புறீங்களா? நம்பினா நம்மளுக்கு இந்த பயம் வராது. கரெக்டாக? நமக்கு என்ன, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க? என் ஃப்ரெண்டு அவன் பிள்ளைங்க அனாத ஆசிரமத்தில் அப்பா அம்மா சேர்த்துட்டாங்கடா. இதெல்லாம் கேட்டால் பயம் வருமா வராதா? வரும். அதுக்கு பதிலாக ஆண்டோடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் தியானிச்சுட்டு அறிக்கை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பயம் வராது. அதுதான் சொல்கிறேன் சிஸ்டர், படிக்கிறது கேட்கறதுனால பயம் போகாது. நம்பிக்கை வரும்போது தான் பயம் போகும். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ண ஓகே. இப்போது ஒரு மனிதர் டிப்ரெஷன் எப்படி வருது தெரியுமா? நிறைய பேர் ஃப்யூச்சரில் சைக்காலஜி படிக்கணும், நல்லா பைசா சம்பாதிக்கலாம். நிறைய பேர் இப்போ டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. நாளாக ஆக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நிறைய பேருக்கு மன அழுத்தம், மனநோய் நிறைய வருது. இப்போலாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலே சைக்காலஜிஸ்ட் வச்சுருக்காங்க ஆஃபீஸ்லே. ஸ்டாஃபுங்களுக்கு அப்பப்போ ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறது. கரெக்டாக பிரதர்? கார்ப்பரேட் கம்பெனியில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவருக்கு போயிட்டு வான்னு சொல்லி அங்கே உட்காந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ டென்ஷன். ஏன் டென்ஷன் வருது? இறை வார்த்தைக்கு பதிலாக பிரச்சனையை யோசிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்கு தத்தத்தை நாம் யோசிப்பதற்கு பதிலாக, தியானிப்பதற்கு பதிலாக பிரச்சனையை தியானிக்கிறோம். எப்போ உங்கள் ப்ராப்ளத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு நம்பிக்கை போயிடும். ஒன்று ப்ராமிஸ், கடவுளுடைய வாக்கு தத்துவம், இன்னொன்று பிரச்சனை. கடவுளுடைய வாக்கு தத்துவத்தை தியானிக்க தியானிக்க நம்பிக்கை அதிகமாகும், பயம் போகும், கவலை போகும், நிம்மதி வரும், தைரியம் வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இறை வார்த்தையை தியானிக்க என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு பயம் போகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வேணால் எழுதிக்கோங்க. இறை வார்த்தையை தியானிக்கும் போது என்ன ஆகும்னு சொல்கிறேன் நான். உங்கள் உடல் நலத்தை குறித்தோ இல்லை கடனை குறித்தோ ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்க. தியானிக்கும் போது இறை வார்த்தை, அதுக்குரிய வாக்கு தத்துவத்தை தியானிக்கும் போது முதல்ல பயம் போயிடும். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் தியானிச்சிங்கன்னா கவலை போயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் தியானிச்சிங்கன்னா ஒரு நிம்மதி வரும். இன்னும் தியானிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்நோக்கு உண்டாகும். சரி, எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ ஒரு ஸ்டேஜில் எல்லாம் போச்சு, ஒன்றும் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது பயம் இருக்குது இல்லையா? இறை வார்த்தையை தியானிக்கும் போது பயம் போகும், கொஞ்சம் அடுத்தது கவலை போகும், ஒரு சின்ன ஒரு நிம்மதி வரும். இப்போ உங்களுக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் போல் இருக்குதே. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே போன மாதிரி இருக்கும். ஐயோ ஒன்றுமே முடியாது, பயங்கர பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே பிரச்சனை இன்னொரு நாள் பார்க்கும்போது சின்ன பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கா தெரியலையா? எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? பிரச்சனை மாறலை, ஆனால் ஒரு நாள் அது பயங்கர பிரச்சனையாக தெரியுது, இன்னொரு நாள் சின்ன பிரச்சனையாக தெரியுது. ஏன் தெரியுமா? ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தீங்க, பயத்தில் இருக்கிறீங்க. அப்போ பெரிய சின்ன பிரச்சனை பெருசாக தெரியும். எப்போ பயம் போயிடுச்சோ, நிம்மதி வந்துடுச்சோ, ப்ராப்ளம் சின்னதாக தெரியும். எப்படியாவது இதுலேருந்து வெளியே வந்துடலான்னு ஒரு சின்ன ஒரு எதிர்நோக்கு உண்டாகிறது. ஓகேங்களா? ப்ராப்ளம் மாறலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய மனசு தான் மாறிட்டு இருக்குது. இப்போ அப்போ என்ன பண்ணணும்? இறை வார்த்தையை அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒன்று ஒன்றா வரும். அடுத்தது இங்கே வரும்போது நம்பிக்கை உண்டாகும், தொடர்ந்து அறிக்கை பண்ணும்போது. இப்போ ஒரு கடன் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அதுக்குரிய ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்பிக்கை உண்டாகும். இதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது மகிழ்ச்சி வரணும். எப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களை அறியாமல் சந்தோஷம் வருதோ, உண்மையிலே உங்கள் நம்பிக்கை பர்ஃபெக்ட் ஆச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் சரியாகும். நான் இந்த இறை வார்த்தை அறிவிக்கிறேன் பிரதர், அறிக்கை பண்ணுறேன், அறிக்கை செய்கிறேன், ஆனால்
பயம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ இப்போது எங்கே வந்திருக்கிறீங்க? இங்கே தான் வந்திருக்கிறீங்க நீங்கள். இன்னும் தொடர்ந்து அறிக்கை பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு நம்பிக்கைலாம் வந்துருச்சு பிரதர், ஆனால் பிரச்சனை இன்னும் சரியாகலைன்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி வரல. ஓகேங்களா? எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். ஆம், அவர் தாம் அடையவிருந்த ஓகே. இப்போ ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். படிக்கட்டும் பதில். ஓகே, வெரி குட். இப்போ ஜீசஸ் சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்ததா, கவலை இருந்ததா? இந்த அம்மா கவலையாக தான் இருக்கும், அது எப்படி மகிழ்ச்சியாக போக முடியுன்றாங்க. அடித்து நொறுக்கி மூஞ்சில் காரை தூப்பி ட்ரெஸ்ஸை எல்லாருமே உருவிட்டு எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? என்ன சிஸ்டர்? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஜீசஸ் மகிழ்ச்சியாக இருந்தார். சரி, இதுதான் நமக்கும் ஜீசஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இவ்வளோ பிரச்சனையிலையும் ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. எதனால் அந்த மகிழ்ச்சி வந்தது அவருக்கு? எது மேலே நம்பிக்கை? எது சார்? தந்தையோட சித்தத்தை நிறைவேற்றோம். உண்மையில் எதுக்கு தெரியுமா ஜீசஸ் மகிழ்ச்சியாக இருந்தார்? நம்ம எல்லாம் நரகத்துக்கு போய் சேர வேண்டிய கேஸு, கரெக்டாக? நரகத்துக்கு போயிருந்து இத்தனை பிள்ளைங்களை மோட்சத்துக்கு கொண்டு போகிறன்றதை நினச்சி தான் அவருக்கு மகிழ்ச்சி. அதுக்காக எந்த பிரச்சனைனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு காரியம்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. என் பிள்ளைகள் நரகத்துக்கு போக வேண்டிய என் பிள்ளைகள் எல்லோரும் என்னோடு இருக்க போகிறார்கள், அதற்காக நான் இன்னும் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக இதை நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். அப்போது அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னது? இவருடைய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் எல்லோரையும் மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது கடவுள் நம்பினார். அந்த நம்பிக்கை தான் அந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்போ அந்த மகிழ்ச்சி வரும்போது தான் வெற்றி. நம்ம ஒரு ப்ராப்ளத்தில் இறை வார்த்தை அறிவிக்கும் போது எப்போ ஒரு மகிழ்ச்சி கடைசியாக ஸ்டெப்ஸ் இது தான். பயம் போகணும், கவலை போகணும், ஒரு அமைதி வரும், எதிர்நோக்கு வருது, நம்பிக்கை வருது, கடைசியில் நம்மை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி வரும்போது வெற்றி உங்களுக்கு நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிஸ்டர் புரியுதுங்களா? அது எப்படி பிரதர் கவலைப்படாமல் இருக்க முடியும்? ஏம்மா ஜீசஸ் சந்தோஷமாக இருந்தார், புரியுதுங்களா? ஏன்னா நம்ம மனசில் வச்சு சிலுவையை சுமந்தார். இப்போது நீங்கள் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கம்மா உங்களுக்கு? பிள்ளைங்களை பெற்று வளர்க்க, குழந்தைய கன்சீவ் பண்ணி டெலிவரி பண்ணுறது ஈஸியான விஷயமா? சந்தோஷம் வந்தது இல்லை? இப்போது கஷ்டப்படும் போது கூட ஒரு சந்தோஷம் இருந்ததா இல்லையா? எதனால சந்தோஷம்? ஓகே, 3 மாதத்தில் சாப்பிட முடியல, வாமிட் பண்ணீங்க, ஆனால் ஒரு சந்தோஷம் இருந்ததா இல்லையா? எதை நினச்சி சந்தோஷம்? அதே தான் ஜீசஸுக்கும், புரியுதுங்களா? இவ்வளோ பிரச்சனையிலையும் என் பிள்ளைங்க எல்லாம் மோட்சத்துக்கு வரப்போகுதுன்றதை நினச்சி அதை தான் ஒரு மைண்டில் வச்சுருந்தார், அதனால சந்தோஷம். அப்போ நம்ம பிரச்சனை நடுவில் எதை ஞாபகத்தில் வச்சுருக்கணும்? ஃபைனல் ரிசல்ட் என்ன வரப்போதோ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுருந்தோம்னா மகிழ்ச்சி. ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், இறை வார்த்தை அறிக்கை பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கவலை போகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அமைதி வருது, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம மனசில் என்ன இருக்கணும்? இந்த கடன் பிரச்சனைலாம் நீங்கி நிம்மதியாக இருக்க போகிறத மனசில் வச்சுட்டு இதெல்லாம் செய்யணும். அப்போ அந்த ஒரு மகிழ்ச்சி வரும் பொழுது இதை எல்லாத்தையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன ஊழியர்கள் ஒரு சில விஷயத்தில் மேற்கொள்ள வேண்டும், அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக ஊழியம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காரியம், சாவான பாவத்திலேருந்து வெளியே வந்துடணும். ஏதாவது நமக்கு தெரியாமல் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பாவத்தை பண்ணிகிட்டு இருந்தோம்னா பாவத்திலிருந்து வெளியே வருவது மிக மிக அவசியம்.
நம்ம ஒரு சாவான பாவத்தில் அடிக்கடி தவறிட்டு இருக்கும்போது ஊழியம் பண்ணுறது சந்தோஷமாக பண்ண முடியாது. நீங்கள் அடிக்கடி பாவத்தில் விழுந்துட்டு சந்தோஷமாக ஊழியம் பண்ணிங்கன்னா பரிசேயராக மாறிடுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போது பாவம் பண்ண நம்மளுக்கு மனசு குத்துமா குத்தாதான்? குத்தணும். குத்தலைன்னா பிரச்சனை. ஓகேங்களா? அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டு நம்ம போய் ஊழியம் பண்ணும்போது நம்முடைய மனசு குத்துது. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கும் இருந்தது. அப்போ நம்ம முதல்ல பாவத்திலேருந்து வெளியே வருவது மிக மிக அவசியம். பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு மிக முக்கியமானது நம்பிக்கை தான். புரியுதுங்களா? இல்லை என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, தப்பாக எதுவும் சொல்லிட்டேன்னா என்ன? நம்பிக்கையால் மாத்திரம்தான் பாவத்திலேருந்து வெளியே வர முடியும். ஓகே, நீங்கள் மற்ற எது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், வேலைக்கு ஆகாது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் பாவத்திலேருந்து வெளியில் வர முடியும். மறைந்த போப் பிரான்சிஸ் அப்படி தான் சொல்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் நம்பிக்கையை வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது பாவத்திலேருந்து வெளியில் வர்றது இப்போ நம்மளே பாவத்தில் அடிக்கடி விழுந்துட்டு இன்னொருத்தர் போய் பாவம் செய்யாதான்னு சொல்ல முடியுமா? சொன்னா நம்ம யார்? நம்ம பரிசேயர் ஆயிடுறோம். கொஞ்ச நாள் கழித்து என்ன தெரியுமா ஆகிடும்? நமக்கு குத்தவே குத்தாது உள்ள. அப்புறம் நம்ம பாவம் செய்வோம், நம்மளுக்கு உள்ளே குத்தாது. அப்போ உண்மையிலே பரிசேயரை மாறி போயிடுவோம். ரொம்ப டேஞ்சர் அது. அப்படிப்பட்ட ஊழியம் செய்யக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அப்போ பாவத்தில் விழாமல் இருக்கீங்களா? அப்போ தானே நாங்களும் உள்ள தான் செய்கிறோம் சில நேரத்தில். இருந்தாலும் மறுபடியும் ஓவர் கம் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாவம் செய்யாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி கடன் இல்லாமல் கடன் இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ மனசு ஃப்ரீயாக இருக்குதோ, பாவத்திலேருந்து வெளியே வந்து வாழ்ந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாவத்திலேருந்து வெளியே வரணும். இது நம்பிக்கையால் தான் வெளியில் வர முடியும். ரெண்டாவது, கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் நான் கடன் வாங்கலை பிரதர், பேங்க்கில் மட்டும் லோன் இருந்தாலும் அதுவும் இருக்கக்கூடாது. அதுவும் கடன் தான். என்ன வட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெளியில் வாங்கினா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்ட் தானே? மூன்றாவது, குடும்ப சமாதானம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு உறவு இருப்பது மிக மிக அவசியம். பைபிள் சொல்லுது, குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை யார்? அது வசனம் கலக்குறீங்க சிஸ்டர். பிரதர், உங்கள் மக்கள் வசனம் கரைச்சி குடிச்சு வச்சுருக்கிறாங்க, ஆனால் செய்யறதான் மாட்டுக்கிறீங்க. என்ன சிஸ்டர், உங்கள் கணவர் வந்திருக்காரா? வந்திருந்தா அவர்கிட்ட 2 கேள்வி கேட்கலாம். இப்போ தெரிஞ்சிடும். அவர் அருமையானவர் சிஸ்டர். இவங்க அவர் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஊழியம் பண்ணுறவங்க தான் மற்றவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அவர் அட்ஜஸ்ட் பண்ணாருன்னா அப்போ அவர் தான் பெரிய ஊழியக்காரர் சிஸ்டர். சொல்லுங்க. அது ஈஸியாக சால்வ் பண்ணலாம் சார், நான் சொல்லித்தரேன். ஓகே, குடும்ப சமாதானம். அடுத்தது, பயம் இருக்கக்கூடாது. பயம், கவலை. பயமும் கவலையும் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்பிக்கை இல்லாமல் போய் ஊழியம் பண்ணுறது வேஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நோய். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போயிட்டு ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவார்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? என்ன சிஸ்டர், நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க, அவர் லொட்டுன்னு இருமிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு இருமல்னு போகிறீங்க, அந்த டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு மனசு வருமா? அதே மாதிரி தான். புரியுதுங்களா? நம்ம நோய் வாய்ப்பட்டு கடந்துட்டு நான் வந்து நோயாளிக்கு ஜெபம் பண்ண போகிறேன்னா, எப்பா நீ உடம்பு பாரு முதல்லன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் நம்பிக்கையினால் மேற்கொள்ள முடியும். பாவத்தை நம்பிக்கையினால் மேற்கொள்ள முடியும். கடன் பிரச்சனையை நம்பிக்கையினால் மேற்கொள்ள முடியும். குடும்பத்தில் சமாதானமும் நம்பிக்கையினால் மேற்கொள்ள முடியும். சமாதானம் இல்லாததை, பயம் கவலையை நிச்சயமாக நம்பிக்கையினால் மேற்கொள்ள முடியும். என்ன சிஸ்டர் டவுட்டா ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நோயை நிச்சயமாக குணப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு டிசைபிள், கடவுளுடைய
சீடர் அப்படின்னும்போது இதில் நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக ஜெயிச்சுட்டு வர்றது மிக மிக அவசியம். இதை எதுக்கு ஒப்புமைப்படுத்தலாம் தெரியுமா? பைபிளில் எகிப்தில் மக்கள் அடிமையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள அங்கேருந்து அழைத்து வந்து நேராக கானான் தேச எல்லையில் வந்து நிறுத்துறார். எகிப்தில் சண்டை போட்டது யார்? அங்கே அற்புதம் செய்து எகிப்து மக்களோடு போரிட்டு விடுதலை கொடுத்தது யார்? ஃபுல்லாக கடவுள் பண்ணுறார். ஓகேங்களா? நீ சும்மா இரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சும்மா இருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார். போராடினாரா போராடலையா? எல்லாம் மக்கள் ஒன்றும் பண்ணலை, கடவுளே எல்லாத்தையும் போராடி பார்வோன் கையிலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரார். இது எதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லலாம் தெரியுமா? நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கும் இதுவும் ஒன்று. முதல்ல நம்ம பிறக்கும்போது சாத்தானுக்கு அடிமையாக பிறக்கிறோம், ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறோம், இருளின் ஆட்சியில் இருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி செங்கடல் வழியாக கடந்து வந்தாங்களோ, ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம இருளின் ஆட்சியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நம்ம மாற்றப்படுகிறோம். இதையெல்லாம் கடவுளுடைய செயல். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துடைய செயல், நம்ம செயல் கிடையாது. நம்ம நம்பணும், ஆண்டவர் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறார். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கானான் தேச எல்லையில் வந்து நிறுத்துறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லார்? நீ இங்கே இரு, நான் சண்டை போகிறேன்னு சொன்னாரா? இன்னும் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கானான் தேசத்து எல்லையில் வந்து நின்றுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன எல்லாம் பைபிளை பற்றி அடிக்கடி நல்லா சொல்கிறீங்க, இப்போ இது இப்போ மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன, நான் போய் சண்டை போடுறேன், நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? இந்த நாட்டை உன் கையில் கொடுத்துட்டு நீ போய் சண்டை போட்டு பிடிச்சிக்கோ. இப்போ வேலை மாறிடுச்சா மாறலையா? இது என்ன அர்த்தம்னா, ரட்சிப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம், இறை வார்த்தையை கற்றுக்கோ, எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பைபிளில் கொடுத்துருக்குறேன். நீ இப்போ விசுவாச போராட்டம் போராடி ஒவ்வொரு ஏரியாலையும் நீ ஜெயிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே இதுன்னு நீங்கள் வந்து சண்டை போடுங்க, நீங்கள் வந்து சண்டை போடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதா? எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறோம். நோயினா ஜெபிக்கிறோம், கடன் பிரச்சனைனா ஜெபிக்கிறோம், வீட்டில் கணவன் மனைவி சண்டைனா ஜெபிக்கிறோம், எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போய் இப்போது சண்டை போடுன்றார். உனக்கு எல்லா வல்லமையும் நான் கொடுத்துருக்குறேன் இல்லையா? ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? இறந்து உயிர் தெழுந்து எனக்கு அனைத்து அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் உன் கையில் திருப்பி கொடுத்துருக்குறேன், நீ போய் இப்போ சண்டை போடுன்றார். நம்ம விசுவாச போராட்டம் செய்வதற்கு பதிலாக மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு நோயை குணமாக்குங்க, என் கவலையை போக்குங்க, எனக்கு பயமாக இருக்குது, குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. அவர் என்ன சொல்வார்? நீ போராடி வெற்றி கொள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசுவாச போராட்டம். நமக்கு போராடுறதுக்கு மனசே இல்லை நிறைய பேருக்கு, அங்கே தான் பிரச்சனை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச போராட்டம். புனித பவுல் என்ன சொல்கிறாரு? நல்லதொரு வசனம் நல்லா சொல்கிறீங்க சிஸ்டர், அப்புறம் ஏன் போராட மாட்டேங்கிறீங்க நம்பிக்கையோட? பயமாக இருக்கா? பயமாக இருக்குன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் சிஸ்டர். அப்போ நம்பிக்கை சரி பண்ணணும், புரியுதுங்களா? நம்ம சூழ்நிலையை பார்க்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு பயம் வருது. ஓகேங்களா? நம்பிக்கைன்னா என்னது? போன வாரம் நம்ம எடுத்தோம், போன மாதம் எடுத்தோம். நம்பிக்கைன்னா என்னது? டெஃபினேஷன். நம்பிக்கை என்ன டெஃபினேஷன்? ஓகே, கண்ணுக்கு புலப்படாதே பற்றிய ஐயமற்ற நிலை. இன்னொன்று, நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதி. ஓகேங்களா? நம்ம கண்ணுக்கு புலப்படாதது பற்றி ஐயமற்ற நிலை. இப்போ கண்ணுக்கு புலப்படுறது நம்ம பார்க்கறதுனால ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் பயம் வருது. சூழ்நிலையை பார்க்கறதுனால பயம் வருது. பேதுருக்கு எதனால பயம் வந்தது? சூழ்நிலையை பார்க்குறார் இல்லையா? ஐயோ பெரிய அலை வருது, சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் வருது. நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் கடவன் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாரு, மாமியார் பிரச்சனை பண்ணுறாங்க, சூழ்நிலையை பார்க்கும்போது என்ன ஆகுது? பயம் வருது. கடன் 10 லட்சம் இருக்குது, கையில் இருக்கிறது 50,000 தான் இருக்குது, என்ன பண்ணுறது? சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் வருது. அப்போ பயம் போகணுன்னு என்ன பண்ணணும்? சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, ப்ராமிஸை பார்க்கணும். ப்ராப்ளத்தை பார்க்கக்கூடாது, ப்ராமிஸை பார்க்கணும். பிரச்சனையை பார்க்கக்கூடாது, கடவுளுடைய வாக்குறுதியை நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தான் அறிக்கை பண்ணணும். இப்போ பேதுரு பண்ண தப்பு தான் நம்மளும் பண்ணுறோம் இல்லையா?
நம்ம என்ன பண்ணுறோம், பிரச்சனையை யோசிக்கிறோம். பிரச்சனையை யோசிக்க யோசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக பிபி ரைஸ் ஆகும். எத்தனை பேருக்கு பிபி இருக்குதுங்க? பிரச்சனை யோசிக்கிறதுனால தான் பிபியே வருது. புரியுதுங்களாம்மா? கவலை தான் பிபிக்கு காரணம். ஈவன் டயபெட்டிக்ஸும் அதான் காரணம். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறதுக்கும் கவலை தான் காரணம். இப்போ கவலைப்பட்டு என்ன ஆகி போச்சு, உடம்பு தான் சரியில்லாமல் போகுது. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், கவலைப்பட்டு யாரும் அவங்க உடலில் ஒரு முளத்தை கூட்ட முடியாது, அதனால் தயவுசெய்து கவலைப்படாத. ஆனால் கவலைப்படாமல் இருக்கிறோமா? காரணம் என்னென்னா, கவலை வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம், கடவுளுடைய வாக்குறுதியை மறந்துடுறோம். அதுதான் மெயின் காரணம். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பற்றி பெரிய ஓகே, ஒவ்வொரு பிரச்சனையாக போகலாமா? முதல்ல பாவத்தை பற்றி எடுக்கலாமா? இது போகிறதுக்கு முன்னால் ஜென்ரலாக ஒரு மெத்தட், எப்படி பிரச்சனையிலேருந்து வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு பிரின்சிபல், ப்ராப்ளத்தை பார்க்கக்கூடாது, ப்ராப்ளத்தை யோசிக்கக்கூடாது. ப்ராப்ளத்தை யோசிக்க யோசிக்க நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்ளத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்களோ நம்பிக்கை குறையும், கவலை அதிகமாகும், பயம் வரும். இப்போ இது ரிவர்ஸாக சொல்லட்டுமா? ப்ராப்ளத்தை யோசிக்கும் போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி போயிடும். கரெக்டா? குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருக்குது, பெரியவங்க மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? காரணம் என்ன? அது எதை பற்றியும் கவலைப்படுறது, அம்மா அப்பா பார்த்துப்பாங்கன்னு பேசாமல் இருக்குது. அதனால் எப்பவுமோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறாரு? எனக்கு கூட இந்த வசனம் இவ்வளோ கரெக்டாக தெரியாது. வசனம் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அதுதான். வசனம் என்னோட உங்களுக்கு நல்லா தெரியுது, நான் படித்ததை செய்கிறேன், நீங்கள் வசனத்தோடு நிற்கிறீங்க. புரியுதா சிஸ்டர்? ஆனால் நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன், எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லித்தரேன். ஓகே, நான் உங்களை குறை சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க. நமக்கு நிறைய பேருக்கு அந்த வசனத்தை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. ஓகேங்களா? நமக்கு அப்படி டீச் பண்ணல. நான் உண்மையிலே அப்படி தான் சொல்லுவேன், அப்படி சொல்லிக் கொடுக்கல எனக்கு. நானும் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு 14 வருஷமாக கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கோடி ரூபா கையிலேருந்து போய் நடுத்தருக்கு வந்தப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தார். 2 கோடி ரூபா கொடுத்து கற்றுக்கிட்ட விஷயம் இது. நீங்கள் ஃப்ரீயாக கேட்குறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது ப்ராப்ளத்தை யோசிக்கும் போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி போயிடும், கொஞ்ச நேரத்தில்